ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட ஆர்ஃபனேஜ் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை. பாப்பா எடுத்துட்டீங்களா? கேட்டோம். நம்ம விவேக் காமெடி மாதிரி பண்ணாரு. ஆனால் யாருன்னு கேட்டா காமராஜர்னு சொன்னாரு. அந்த பழைய காமராஜரா காமராஜரோட டாக்டர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரூப் நாங்கள் ஒரு 25 வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போனோம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு எல்லாம் ஒன்றா நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னால எல்லாமே டீம் சேர்ந்து இந்த டீமுக்கு ஒரு பேர் வச்சு சமத்துவ பொங்கல் முதல் முறையாக நாங்கள் இந்த ஆசிரமம் இந்த இதுலேருந்து நாங்கள் எடுக்கணும்னு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பயணத்தை இனிமேல் எங்களோட நன்மைகளை எல்லாத்துக்கும் நாங்கள் போய் சென்றறினதுனால கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். இதுதான் எங்களோட சமத்துவ பொங்கலோட முதல் பாதை. இந்த இதுலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு டைமு இதில் மாதம் பண்ணது கூட நாங்கள் ஏம் பண்ண கூட வச்சுருக்கோம். அது எப்படி வருதுன்னு பார்த்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அதனால் இந்த சார்பாக அண்ணன் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஆண்டுகள் நடத்திட்டு வரீங்க சார்? 3 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். 3 வருடங்களா? இதான் முதல். இவ்வளவு நாள் நாங்கள் ஊரை சுற்றி இருந்தோம். எப்படின்னா டூரு எல்லாமே நாங்கள் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் சார்பா கோயில் அதெல்லாம் கோயில் தான் போயிருந்தோம். நாங்களாம் ஒரு முடிவு எடுத்தோம், பொது சேவை நாங்கள் எடுக்கணும், எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்னால நம்ம எல்லாம் ஒருத்தர் நினைச்சா கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களும் முதல் முயற்சியா நின்று முடிவெடுத்து நாங்கள் அடுத்து இந்த நிகழ்வுல லோகேஷ் சார் கலந்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வா நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு இந்த நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்க லோகேஷ் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அவர் இன்னைக்கு 85 குழந்தைங்களுக்கு நோட் புக்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. இதுல நம்ம கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 25 இயர்ஸா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ குரூப் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. அதில் 2 வருஷம் ஜாலியாக நாங்கள் டூர் போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக எங்களுக்கே ஒரு தாட் இந்த மாதிரி நம்ம இருந்தால் எப்படி வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறது, நம்மளை பற்றி ஒரு 1,00,000 பேருக்காவது தெரியணும், நம்ம ஊர்லையாவது நம்மளை பற்றி தெரியணுன்றதுக்காக தான் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் பொங்கல் அதுவும் நாங்கள் முறையாக சமத்துவ பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் உதவி செஞ்ச அனைத்து அண்ணன்களுக்கும் என் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோல்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க சார் இந்த குழுவில்? இந்த குழுவில் மொத்தம் 25 பீப்புள் இருக்காங்க சார். 25 பேர் இருக்காங்க நண்பர்கள். இப்போ அண்ணன்கள்லாம் சேர்த்து 30 பேர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகவான்னு எதிர்பார்க்கிறேன். அது எல்லாரோட ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. குறிப்பாக இந்த ஓம்ல கொடுக்கும்போது எந்த மாதிரி மனநிலையில இருந்தீங்க? நிறைய இடத்துல கொண்டாடி இருப்போம். இந்த ஓம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அவரு தான் சொன்னாரு நம்ம பக்கத்துலயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் ரொம்ப வில்லேஜில் போயிட்டு எங்கெங்க இருக்குன்னு பார்த்து நம்ம அடுத்தபடியாக பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற நிறைய ஓமுங்க இருக்குது, அங்கெல்லாம் போய் உதவி பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்வோம்னு நினைக்கிறோம். இதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. நன்றி சார். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் எங்களோட வீடியோஸ் நிறையா வரும். அதில் நீங்கள் இது வந்து பார்க்கலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்லேருந்து. எல்லாருக்கும் வணக்கம். சமத்துவ பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். அப்புறம் பிறகு அது அப்படியே இருந்துக்கினே வரப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு இடமா பார்த்து செட் பண்ணோம். அதில் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து பேசின கையோட என்னன்னா, சரி இது மாதிரி நம்ம பேசினே இருக்கிறதோட எதனா ஒரு நல்லது செய்யலாமே, ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லை இது மாதிரி உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்தது.